ஈஸ்வரி எழில் கிட்ட இந்த மாதிரி உனக்கு எதுக்காக தனி வீடு, பேசாம அந்த வீட்டை வித்துட்டு இங்கேயே வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவும் எழிலுக்கு எங்க இருந்தா நல்லதுன்னு நமக்கு தெரியும், இதுக்கு மேல தேவையில்லாம அத்தைய இதுக்கு நடுவுல கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு எழில் கிட்ட, எழில் நீ போ, நான் பேசி தீர்த்துக்கிறேன், நீ அந்த வீட்லயே இருக்கணும் ஓகேவா அப்படின்னு அவங்கள அங்கிருந்து அனுப்பி விட்டுற. எழிலும் ஈஸ்வரி கூப்பிட கேட்காம அங்கிருந்து போறாங்க. இதனால கோவப்பட்ட ஈஸ்வரியும் பாக்கிய கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க. ஆனா பாக்கியாவை, இங்க பாருங்க என் பையனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், அதனால தேவையில்லாம தயவு செஞ்சு அவனோட விஷயத்துல தலையிடாதீங்க. அவன் அப்படியே இங்க இருந்து என்னதான் சாதிக்க போறான், அவன் அங்க இருந்தா கூட அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், அவன் இன்னும் மேல மேல உயரத்துக்கு போவான். நான் தேவையில்லாம நான் தனியா இருக்கேன்ற ஒரு காரணத்துக்காக, என் சுயநலத்துக்காக என் பையனை நான் என் கூடயே வச்சுக்க விரும்பல. எது அவங்களுக்கு நல்லதோ, அவங்களோட வாழ்க்கைக்கு எது அவங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அதுதான் எனக்கு முக்கியம். என்னோட சந்தோஷத்துக்காக நான் அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன், அதுவும் உங்களை மாதிரி நான் ஒரு நாள் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கடுப்போடு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இதை பார்த்த ஈஸ்வரியும், என்னடா இவ இப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கேட்டா. ஆனா கோபியும், என்னம்மா பாக்கியா சொல்றதா எனக்கு சரின்னு படுதுமா, அவ சொல்ற மாதிரி எழிலுக்கு அங்க இருக்காதாமா நல்லது, அங்க இருந்தாதான் அவன் இன்னுமே பெரிய ஆளா வர முடியும்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்பவே கடுப்போட, ஆமா நீ எப்ப பார்த்தாலும் இப்பெல்லாம் பாக்கியாவுக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, என்னெல்லாம் மறந்துட்ட போலேன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா கோபியோ இந்த மாதிரி நிலைமையில கூட பாக்கியா தான் பையன் சொல்லிட்டு அவங்கள கைக்குள்ளேயே வச்சுக்க நினைக்காம அவங்கள ஃப்ரீடமா விட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில எது முக்கியமோ அதை தராலேன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே பாக்கியாவை பத்தி நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் தன்னோட ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாத்தையுமே ரொம்பவே மும்முரமா பார்த்துட்டு இருந்த பாக்கியாவுக்கு ராதிகா கால் பண்றாங்க. இதுல இருந்தா நமக்கு தெரிய வருது, ராதிகா இப்பயுமே பாக்கியா கிட்ட ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டா டச்லயே தான் இருக்காங்க. அப்போ அவங்க வீடியோ கால் மூலியமா கூட பேசிட்டு இருக்காங்க. மயுவுமே அவங்க கிட்ட வந்து, ஆன்ட்டி உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், என்ன என்னைக்காவது பார்க்க வரீங்களான்னு கேட்க, பாக்கியாவும் கண்டிப்பா வரேமா, உன்னை பார்க்க வராமலா, எல்லாத்துக்கும் மேல உனக்கு ஸ்கூல் லீவ் வருது இல்ல, பேசாம நீங்க ஒரு 10 நாள் வந்து தங்குறியான்னு கேக்குறாங்க. ஆனா இதை கேட்ட உடனேயே மயு லைட்டா சோகத்தோட அவங்களோட அம்மாவை திரும்பி பார்க்க. ஆனா ராதிகாவோ, என்ன பாக்கியா எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர சொல்லி கூப்பிடுறீங்களேன்னு கேட்க. ஆனா பாக்கியாவும், அட இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற இப்ப வேற, இப்போ கண்டிப்பா அவ என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்ற உரிமையோட இந்த வீட்டுக்கு வரலாம், இதுக்கு முன்னாடி அவளுக்கு உரிமை இருந்துச்சுதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்போ அவ இந்த வீட்டுல வந்து என்னன்னாலும் பண்ணலாம், அது எங்க அவளை கஷ்டப்படுத்திடுமோன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கவே தேவையில்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம இனியாவுமே அப்பப்ப மயுவை மிஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தா தெரியுமா. அவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா எதுக்காக நீங்க லீவுக்கெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகணும், பேசாம இங்கேயே கிளம்பி வந்துருங்களே, இனியாவுக்குமே லீவ் கிடைக்கும். சோ அவங்க 2 பேருமே கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க, ஏன் நம்மளுமே மறுபடியும் குடும்பமா எங்கேயாவது வெளியே கிளம்பி போகலான்னு கேட்க. ஆனா ராதிகாவும், நான் யோசிச்சு சொல்றேன் பாக்கியா, ஏன்னா எனக்கு உங்களுக்கே தெரியும் கோபியை இன்னுமே என்னால ஃபேஸ் பண்ண முடியல, ஏன்னா எங்க நான் அவங்கள பார்த்தா மறுபடியுமே என்னோட மனசு மாறிடுமோன்ற பயத்துல தான் இருக்கேன், அதனாலதான் அவங்களுக்கு சரியா கால் கூட பண்ணாம இருக்கு. அப்படியே அவங்க கால் பண்ணாலும் மயு மட்டும் லைட்டா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா, நான் அவங்களோட குரல கூட இப்ப கூட கேட்கற நிலைமையிலேயே இல்லைன்னு சொல்ல. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும், சரி ராதிகா உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வாங்க, நானும் ஒரு 10 நாள்ல சின்ன ஒரு டிஷ் விஷயமா அங்க இருக்க ஒரு செஃப்பை மீட் பண்ண வேண்டியதா இருக்கு, அதனால நான் வேணா அங்க வரேன், கூட நான் இனியாவை கூட்டிட்டு வரணும்னா கூட்டிட்டு வரேன்னு சொல்ல. இதை கேட்ட ராதிகாவும் மையவும் ரொம்பவே சந்தோஷப்பட பாக்கியாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த செல்வி கேட்டது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்க கிட்ட வந்து, என்னக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, மறுபடியும் எப்படின்னு ராதிகாவையும் மையவையும் இந்த வீட்டுக்கு கூப்பிடலாம், அதுக்கு பாக்கியாவும், ஏன் இங்க கூப்பதுனால என்ன பிரச்சனை, ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க. ஆனா செல்வியோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, உன் மாமியார் தான் சாமி ஆடிடும்ல, நல்லா இருக்கிற குடும்பத்தை மறுபடியும் கெடுக்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்கள மறுபடியுமே இந்த வீட்டை விட்டு கஷ்டப்படுத்தி துரத்தாத குறையா துரத்திடுவாங்கல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கோபி சார் இல்லாத நேரத்துல ராதிகா கிட்டையும் மையு கிட்டையும் அந்த அம்மா எப்படியெல்லாம் நடந்துக்குச்சுன்றத நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம், இதுக்கப்புறமாவும் நீ இப்படி பேசிட்டு இருக்கியான்னு கேட்க. ஆனா பாக்கியாவும், அது வேற, ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்க ராதிகா கோபியா அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்ற பயத்துலதான் அத்தை அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதான் அது கிடையாது, அவங்க 2 பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதுக்காக அத்தை ராதிகாவை கஷ்டப்படுத்த போறாங்க. எல்லாத்துக்கும் மேல ராதிகா கோபியை பிரிஞ்சு இந்த வீட்டை விட்டு போகும்போது கூட ரொம்பவே அத்தை ஃபீல் பண்ணாங்களா இல்லையா, ஏன் நான் அவசரப்பட்டுட்டேன், என்னாலதான் என் பையன் இப்ப தனி மரமா நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்கல்ல, அப்புறம் எதுக்காக அவங்க ராதிகா மறுபடியுமே வந்ததுக்கு அப்புறமா அவங்கள கஷ்டப்படுத்த போறாங்கன்னு கேட்க. ஆனா செல்வியோ, அக்கா உன் அத்தையோட நாடகத்தெல்லாம் நீ நம்பாத, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன, இதுக்கு முன்னாடி ராதிகாவும் கோபியும் அவங்க அத்தையை கஷ்டப்படுத்தினாங்க, ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பையனையே அவங்க தலை முழுகினவங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு ஒரே
காரணத்துக்காக அப்படியே எல்லா விஷயத்தையுமே மொத்தமா மறந்து தலைகீழா மாறி நின்னானுங்க. என்னோட பையன் தான் எனக்கு முக்கியம், அவன் கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை தனியாலாம் வச்சிருந்தாங்கல்ல. ஏன் நீ கூட எழில் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அவன் நம்மளோட கண் பார்வையில இருந்தா கூட போதும், நம்ம கூட இருக்க வேண்டான்னு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. அம்மானா இப்படிதானே எடுப்பாங்க. ஆனா உன்னோட ஏன்னா ஏற்கனவே அவங்க இங்க இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன் அந்த மயு பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம உன் மாமியார் அந்த பொண்ணுகிட்ட என்னெல்லாம் பேசிச்சுன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்க. ஆனா அப்போ திடீர்னு இது யாருமே எதிர்பார்க்காத அப்படி இது எல்லாத்தையுமே கோபி ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருந்து கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரியோ கோபி இதை கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாததுனால செம்ம கோவத்தோட என்ன செல்வி என்ன பாக்கிய கிட்ட என்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா போலன்னு சொல்ல. ஆனா செல்வியும் ஃபர்ஸ்ட் திடீர்னு ஈஸ்வரி வந்து நின்ன உடனே கொஞ்சம் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இங்க பாருங்க, நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உண்மையாவே பண்ணதை தானே நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்ன உங்க பையன் கிட்ட சொன்னா வேணா நீங்க கோவப்படலாம். ஏன்னா ஒருவேளை உங்க பையனுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் காட்டுனீங்க, அதனாலதான் ராதிகாவும் நமக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்கன்ற உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இவ்வளவு நாளா உங்க கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு சுயநலத்தோட நீங்க பண்ணிட்டு இருந்த எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சோ அவங்க உங்க மேல கோவப்பட்டுட்டு ராதிகா கூட மறுபடியும் நம்ம மன்னிப்பு கேட்டு சேர்ந்தலான்னு சொல்லிட்டு அவங்கள பாக்கிறதுக்காக அங்கேயே போனாலும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இன்னவே கோபம் அடைஞ்ச ஈஸ்வரியும் இங்க பாரு செல்வி, நீ இந்த வீட்டுல ஒரு சாதாரண வேலைக்காரி எப்படி இருப்பாளோ அப்படி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம செல்வியை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்க. உடனே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்ட செல்வியும் கண் கலங்கி போய் ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பாக்கியாவும் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி செல்வி கஷ்டப்படுறத பார்த்ததுக்கு அப்புறமாவும் ஈஸ்வரி செம்ம கடுப்போட பாரு, நான் ஒண்ணு பாக்கியா கிடையாது, அவளை மாதிரி நான் என் பசங்க எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட மாட்டேன். எனக்கு என் பையனோட சந்தோஷம் தான் ரொம்பவே முக்கியம். அவன் எங்க இருந்தா யார் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால நீ தேவையில்லாம என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவும் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்ல. ஆனா செல்வியோ இங்க பாருங்க, எனக்கு இப்ப வரைக்குமே நான் சொன்னதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க என்னமோ உங்களோட பையனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி சொன்னீங்களே, ஆனா இப்ப பாருங்க உங்க பையன் யாருமே இல்லாம தனி மரமா நின்றுட்டு இருக்காங்க. ஏன் ராதிகா மேடம் போகும்போது கூட நீங்க இதை தானே சொன்னீங்க, எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை உங்களோட சுயநலம் மட்டும் இதுல இல்லாம இருந்ததுதான் இந்நேரம் ராதிகா மேடமும் கோபி சாரும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. நீங்க தனிமரமா இருக்கக்கூடாது, நீங்க உங்க கூடயே உங்களோட பையனை கடைசி காலம் வரைக்கும் வச்சிருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஆசைப்பட்டு தேடிக்கிட்ட வாழ்க்கையை அப்படியே கெடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே, இது உங்களுக்கு தப்பா தோணல? நீங்க ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா? ஒருவேளை நீங்க இறந்ததுக்கு அப்புறமா உங்களோட பையன் இதுக்கப்புறமா யாருமே இல்லாத தனி மரமா நிப்பாங்களே, அப்போ அந்த சார் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை உங்களோட பையனோட சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பீங்களான்னு சொல்லிட்டு கரெக்டா நெத்தி அடி கேள்வி மாதிரி கேட்க. ஆனா என்னதான் செல்வி சொல்றது பேசுறது எல்லாமே சரின்னு ஈஸ்வரிக்கு தெரிஞ்சாலும் அவங்க அதை ஏத்துக்கிற மன நிலைமையிலேயே இல்லாததுனால எப்படியாவது நம்ம ஈஸ்வரியை மட்டம் தட்டி அவங்கள கஷ்டப்படுத்தி தான் தான் சரின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக இல்ல அவங்க கிட்ட சொல்லணுன்றதுக்காகவே அவங்கள இங்க பாரு வேலைக்காரின்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்ல. ஆனா செல்வியோ ஆமா வேலைக்காரி தான், ஆனா இது என் குடும்பம் மாதிரி தான், நீங்க வேணா என்ன வேலைக்காரியா பார்க்கலாம், ஆனா என் அக்கா என்ன அவங்க தங்கச்சியா தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல. உடனே பாக்கியாவும் ஆமா செல்வி, நீ என்னைக்கா இருந்தாலும் என் தங்கச்சி தான் சொல்லிட்டு இங்க பாருங்க அத்தை, இதுக்கு மேல இவளை இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு செல்வி நீ வீட்டுக்கு கிளம்பிப்போன்னு சொல்றாங்க. ஆனா செல்வியோ இல்லக்கா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்த்துட்டே போறேன், இவங்க சொல்றதுனால நான் ஒன்னும் கோவப்பட்டோ இல்லைன்னா கஷ்டப்பட்டோ இங்க இருந்து போக மாட்டேன், ஏன்னா இந்த அம்மா நாக்கு தான் விஷத்தை கக்கிற நாக்காச்சே, அதனாலதான் அது என்ன பேசினாலும் நான் கண்டுக்கவே போறது இல்லைன்னு சொல்ல. ஆனா செல்வி அவங்களோட பேச்சுல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் சரி செல்வி எனக்கு எல்லாமே புரியுது, நீங்க எந்த கஷ்டமும் படலதான் பரவாயில்ல, நீ இங்க இருந்து கிளம்பு, நான் இங்க இருக்கிற நிலைமைய நான் பாத்துக்கிறேன், இன்னும் என்ன 2 பாத்திரம் தானே இருக்கு அதை நானே பாத்துக்கிறேன், போ உன் பையன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஏன்னா அவனும் படிப்புன்னு அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ ஒரு காரணம் சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு பாக்கியா ஈஸ்வரி கிட்ட செம்ம கோபத்தோட இங்க பாருங்க அத்தை, இதுக்கப்புறமாவும் என் ஃப்ரெண்டு என்னோட தங்கச்சி செல்வி கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பேசுனீங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நடக்கிற விஷயமே வேறன்னு பேச ஆரம்பிக்க. ஆனா ஈஸ்வரியோ இங்க பாரு பாக்கியா, என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல அவளை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியாவும் இங்க பாருங்க, இங்க உரிமையை வச்சு எதுவும் நிர்ணயிக்க போறது இல்ல, இங்க எல்லாமே அன்புதான், நீங்க உங்க பையன் மேல வச்சிருக்க அன்பு பெருசுனா நான் செல்வி மேல வச்சிருக்க அன்பும் பெருசுதான், அதனால என் தங்கச்சியை இதுக்கப்புறமாவும் நீங்க கஷ்டப்படுத்துறதை என்னால அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா ஈஸ்வரியோ மறுபடியுமே பாக்கி கிட்ட சண்டை போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நடந்தது எல்லாத்தையுமே செம்ம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கேட்டுட்டு இருந்த கோபியும் உடனடியா செம்ம கோபத்தோட ஈஸ்வரி கிட்ட வந்து ஆமா இப்ப செல்வி பேசிட்டு போனது எல்லாமே உண்மையா, உங்களாலதான் ராதிகா என்ன டிவோர்ஸ் பண்ணலான்னு கேக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கோபி கேட்ட உடனே செம்ம ஷாக்ல ஈஸ்வரி நின்றுட்டு இருக்க. ஆனா பாக்கியாவும் அதே அதிர்ச்சியில தான் நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உண்மை தெரிஞ்சா என்ன தெரியாட்டி நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க. ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின கோபியும் பாக்கியா கண்டிப்பா அம்மா இதை பத்தி என்கிட்ட
உன்கிட்ட முழுசா உண்மையை சொல்ல போறதில்ல, அதனால நான் உன்கிட்ட இருந்து உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு சொல்லு, இதுக்கு பின்னாடி அம்மா தான் இருக்காங்களா? அவங்க ராதிகாவை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம மயுவையுமே கஷ்டப்படுத்திருக்காங்களான்னு கேட்க, ஆனா பாக்கியாவும் இங்க பாருங்க, இதை பத்தி என்னன்னாலும் நீங்க உங்க அம்மா கிட்டே கேட்டுக்கோங்க, இந்த பிரச்சனைக்கு நடுவுல நான் வர தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா பாக்கியா இப்படி சொன்ன உடனேயே, அப்பனா செல்வி சொன்னது உண்மைதான், ஒருவேளை அது மட்டும் பொய்யா இருந்திருந்தா இந்நேரம் நீ இப்படி ஆக்ட் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ போகலாம் பாக்கியான்னு சொன்னது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட, அம்மா நான் உங்களை எவ்வளவு நம்பினது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ராதிகாவும் மையுவும் இல்லாம நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இதை பத்தி சொல்லாம இருந்திருக்கீங்கல்ல. ஆனா என்ன எப்படி நீங்க சொல்வீங்க? என்ன தப்பு பண்ணதே நீங்க தானே, உங்களால என் வாழ்க்கையே போயிடுச்சேச்சி, உங்களால எனக்கு அம்மான்னு சொல்லவே வெறுப்பா இருக்கு. உண்மையான அம்மானா எப்படி நடந்துப்பாங்கன்றத பாக்கியா கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களோட குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக தன்னை தனிமரமா நிக்க வைக்க கூட தயாரா இருந்தான்னு சொல்லிட்டு பாக்கியாவோட தியாகத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு, உங்களோட முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து போக, அப்போ இந்த மாதிரி கோபி பண்ணுவாங்கன்னு சுத்தமா எதிர்பார்க்காத ஈஸ்வரியோ அதிர்ச்சியில நின்னுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுதுன்னே தெரியாததுனால கொஞ்ச நேரத்திலேயே அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு வழியா பாக்கியா செல்வி தனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்றத வெளிப்படையா சொல்லிட்டாங்க. சோ ஒருவேளை இனியாவும் ஆகாஷும் காதலிக்கிற விஷயம் மட்டும் பாக்கியாவுக்கு தெரிஞ்ச ஒருவேளை அவங்க சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் கோபி ஒரு வழியா ஈஸ்வரியோட மோசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? இந்த 2 விஷயங்கள்ல உங்களோட கருத்து என்னன்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிருங்க.